நவராத்திரியின் 9 நாள் பலனை தரும் ஒரே நாள் வழிபாடு துர்காஷ்டமி வழிபாடு. இதனை வட மாநிலங்களில் கன்னியா பூஜை என்றும் சொல்வதுண்டு. இந்த நவராத்திரியில் வரக்கூடிய துர்காஷ்டமி அன்று துர்க்கை அம்மனை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது நவராத்திரி நாளில், அதாவது இந்த மகா அஷ்டமி துர்காஷ்டமி நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பூஜையாக கன்னியா பூஜை பார்க்கப்படுகிறது. அதாவது பெண் குழந்தைகளை பால திரிபுர சுந்தரியாக பாவித்து பூஜை செய்வது. இதற்கான வயது வரம்பும் உண்டு. 2 வயது முதல் 10 வயது வரை உள்ள, அதாவது பருவமடையாத சிறு பெண்களை அழைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த கன்யா பூஜையை நவராத்திரியான 8வது நாள், அதாவது அஷ்டமி தினத்தில் 29/9/2025 திங்கட்கிழமையில் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் 30/9/2025 செவ்வாய்க்கிழமையில் செய்வதும் நல்லது. முதலில் 1, 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் கன்னியா பூஜைக்கு பெண் குழந்தைகளை அழைக்க வேண்டும். பூஜைக்காக அழைக்கப்படும் குழந்தைகளை நாம் வாசலில் நின்று நல்ல முறையில் வரவேற்று குழந்தைகளை அமர்த்தி ஒரு தாம்பாள தட்டில் அவர்களின் கால்களுக்கு பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து மஞ்சள் பூசி அலங்கரித்து கோலமிட்ட மணப்பலகையில் அமர்த்தி நலுங்கு இட்டு பூமாலை சார்த்தி வாசனை மலர்களால் அன்னை பராசக்தியாக பாவித்து அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் தீப தூபம் காட்டி பிரசாதமாக பாயசத்தை பருக கொடுத்த பின்னர் அவர்களுக்கு கண்ணாடி, வளையல், கண்மை, சீப்பு, பொட்டு, பாவாடை சட்டை, மேலும் நம்மால் என்னென்ன அலங்கார பொருட்கள் கொடுக்க முடியுமோ அதனுடன் சேர்த்து மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களோடு காணிக்கையாக ரூபாய் 11, 21, 51 அல்லது நம் வசதிக்கு ஏற்றவாறு வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ தட்சணையாக கொடுத்து மீண்டும் அவர்களை நமஸ்கரித்து அவர்களின் கையில் அட்சதையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க சொல்ல வேண்டும். பின்னர் அவர்களுக்கு ஆரத்தி காட்டி அறுசுவை உணவை வழங்க வேண்டும். மீண்டும் அவர்களை நமஸ்கரித்து அவர்களை வழியனுப்ப வேண்டும். இந்த 9 பெண் குழந்தைகளோடு ஒரு ஆண் குழந்தையையும் இதே முறையில் வணங்க வேண்டும். அந்த ஆண் குழந்தையை கணபதியாக பாவித்து வணங்க வேண்டும். இவ்வாறு நம்மால் என்ன முடியுமோ அதனை அளித்து கன்னியா பூஜையை செய்யலாம். எளிய முறையில் செய்தாலும் நிச்சயம் துர்க்கையின் அருளை பெறலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவில் நவராத்திரியோட 8வது நாளில் துர்க்கையின் அருளை பெற எவ்வாறு